வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவானது 2023 வருடத்திற்குரிய மார்கழி மாதத்தினுடைய பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா துலாம் மனையில் இருக்காங்க. எது நாள் வரைக்கும் அப்படின்னா மார்கழி மாதம் 9ஆம் தேதி வரை, அதாவது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சியானது துலாத்திலிருந்து விருச்சிகத்திற்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல இந்த செவ்வாய் பகவானானது மார்கழி 12ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 28ஆம் தேதி விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. தனுசு மனையில் சூரியனும் புதன் பகவான் இந்த மாதம் முழுக்க அங்கு பிரவேசிக்க போகிறார்கள். அதே சமயத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலத்துடனும் மீனமனையில் ராகு பகவானும். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு மேசம் முதல் மீனம் வரையிலுள்ள அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போது ராசி அதிபதி நல்லா இருந்தாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் அந்த குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது படுகின்ற காரணத்தால், அதாவது உங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. என கடந்த 1.5 வருடங்களாக உங்கள் ராசியிலே கேது பகவான், சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இருந்து கொண்டு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. சில காரிய தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு, அதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்த உங்களுக்கு இப்போ மனது தெளிவுபடக்கூடிய தன்மை, இதை செய்தால் நன்று என்று புலப்படக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவு, அதாவது மன இறுக்கத்தில் இருந்து கொண்ட உங்களுக்கு ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு நல்ல உறவு கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். 3ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது 9வது பார்வையாக அந்த 3ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் தன்னம்பிக்கையும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் லாப அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனும் அந்த 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால், அதாவது 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைவு பெற்று 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரிய, வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, பிரயாணங்கள் மூலமாக நல்ல பல மேன்மைகள் தரக்கூடிய அற்புத தருணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அரசாங்கத்தின் மூலமாக, அதாவது அரசாங்க ஒத்துழைப்பு கிடைக்கும், அரசாங்க காரியங்கள் ஏதாவது தடைப்பட்டு கொண்டிருந்தது, ஏதாவது விடுபட்டு இருந்ததுன்னா இந்த மாதம் அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய தன்மை, அரசாங்கத்துக்கு சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய, அதாவது அந்த அரசாங்க காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால், அதாவது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், எந்த வியாபாரம் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும், சிறு வியாபாரம் பெரிய வியாபாரம் இருந்தாலும்
உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய செயல்பாட்டினால ஒரு வெற்றிகரமாக நடத்தி முடித்து அதில் ஒரு புகழை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சனி பகவான். அதாவது 4க்கும் 5க்குரியவன், அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து அதனுடைய சப்தம பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அந்த இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. அப்போ இதுவரைக்கு தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் மறையக்கூடிய தன்மை, அதாவது ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, ஒரு நிலம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை, படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகக்கூடிய தன்மை, இதைத்தான் படிக்கணும் இப்படித்தான் இருக்கணும் என்கின்ற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய தன்மைகள், உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கு. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட, ஏன்னா 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து அந்த குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் குழந்தை பிறப்பில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு மாதம். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளி, அதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்சம் பிரிந்திருந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்குரிய ஒரு அற்புத காலமாக உங்களுக்கு அமைகிறது. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றிகளை குறிக்கக்கூடிய தன்மை. அதாவது உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும் போது அந்த 6ஆம் இடத்தை வலிமைப்படுத்துகிறது. அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. கடன் நீண்ட காலமாக இருக்கிறது, கடனை அடைக்க முடியலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறிகள், நெறிமுறைகளை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிரி தொல்லைகள் இருந்தவர்கள், எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய தன்மை, அல்லது நீங்கள் அதை விட்டு விலகி வேற இடத்துல இடமாற்றம் செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. எதிரிகளே இருந்தாலும் அவர்களை இனம் கண்டு கொண்டு, அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இருந்து வந்த எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை நெடு நாட்களாக எனக்கு தொந்தரவாக இருந்தது, ஒரு சரியான ட்ரீட்மெண்ட்டை கிடைக்கல என்றவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதிலிருந்து தேறி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இதுவரையில் திருமணத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்தது, ஏன்னா ராகு பகவான் குருவோடு சேர்ந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு திருமணம் நடக்க முடியல, ஒரு சுபகாரியங்கள் செய்ய முடியல. அதாவது 7ஆம் இடத்துல திருமணஸ்தானத்தில் ராகு உங்களுடைய ராசியில் கேது இருந்து கொண்டு ஏதாவது ஒரு குழப்பங்கள், தடைகள், பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு ஒரு சரியான ஒரு திருமணம் அமையல, எனது வயதாகிவிட்டது, 32 வயது 30 வயது கடந்து விட்டது அப்படி என்று இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் திருமணம் உறுதிப்படுத்தக்கூடிய, இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையிருக்கிறது. கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள், அதே சமயத்தில் சமூகத்தில், அதாவது உயர் அந்தஸ்து உள்ள நபர்கள் மூலமாக, அதாவது உங்களை விட பெரியவர்கள், அதாவது ஏதாவது ஒரு பதவியில் இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சொந்த தொழில், சுய தொழில் செய்வதற்கான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் இதுவரைக்கும் ஒரு வம்பு, வழக்கு, பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்தில் அலைக்கழிக்கப்பட்டு, அதாவது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை முடிவு பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பணம் கொடுத்து விட்டு அந்த பணத்தால், அதாவது பணம் ரிட்டர்ன் வரல, அதனால் ஒரு வலிகளையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக, அதாவது இந்த மார்கழி மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பண வரவு என்பது திடீரென்று உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூரத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது தொழிலுக்காக
வெளியூராக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்நிய மதத்தினர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சூரியனோடு சேர்ந்து கொண்டு அந்த 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தந்தையின் மூலமாக நல்ல பல மேன்மைகள், தந்தையின் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, தந்தையின் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அதாவது வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய தன்மை, ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு கடந்த 1.5 வருடமாக ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகலை, வேலையை அப்ளை பண்ணுற ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு இருக்கிறது, அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலை என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் நினைத்தவாறு செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா, அந்த குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் அந்த 11ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனை புதன் பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும் பாக்யாதிபதியோட லாபாதிபதி இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பார்வையும் 11ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை, இதுவரைக்கு எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறதோ அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை, ஒரு நல்ல அதாவது வேலையாட்கள் இதுவரைக்கு ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்க எனக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல என்று இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தன்மை, கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேது 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக கடவுளினுடைய அனுகிரகங்கள், புனித யாத்திரைகள், நீங்கள் விரும்பிய இடத்துக்கு கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல பல மேன்மைகள் நடக்கக்கூடியது, தொட்டது துளங்கக்கூடியதையும் எதிர்பாராத விதத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் அதாவது மகாலட்சுமி தெய்வத்தை வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதிலிருந்து வந்த அனைத்து விதமான குழப்பங்கள் அதாவது வலி வேதனைகள் குறையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.